السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في أنسانه حبيبه تعليما وتكريما مؤمرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இவ்வுலகையும் படைத்து இவ்வுலகத்தில் மனிதர்களையும் படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான படைத்து கொடுத்த நமது அல்லாஹு தஆலாவிற்கே எல்லா புகழும். மேலும் அவனுடைய சலாமும் சாந்தியும் நம்மில் உயிரிலும் மேலான மக்கத்து ராஜா மதினத்து ரோஜாவாகிய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹாதாக்கள், நல்லடியார்கள் மற்றும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வுலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து அருளினான். அதே போன்று அல்லாஹ் யார் மூலமாக நம்மை அனுப்பினான் என்று சொல்ல போனால் பெற்றோர்கள் மூலமாக நம்முடைய உலகத்திற்கு கொண்டு வந்தார். அந்த பெற்றோர்களுக்கு நாம் எவ்வளவு கடமைகளை நாம் செய்ய துணிய வேண்டும் என்று சொல்ல போனால் தன் தாய் தந்தையர்களுக்கு கீழ் நாம் பணிய வேண்டும். இப்போ ஹதீஸிலே கூட சொல்லப்படுது, அல் ஜன்னத்து தஹ்தா உம்மாத், தாயுடைய பாதையின் கீழ் தான் சுவனம் உள்ளது என்பதை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தாய் இவ்வுலகத்தில் 3 சிரமங்களை எதிர்நோக்குகிறார். அதில் முதல் கட்டமாக சொல்ல போனால் தன் பிள்ளையை, அதாவது தன் சிசுவை தன் வயிற்றில் வைத்து சிரமப்படுகிறார். அதாவது அவர் முன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது தன் பிள்ளையை தன் சிசுவை தன் வயிற்றில் இருக்கும்போது அவளுக்கு கிடையாது. தூக்கத்தை இழந்து விடுகிறார். அவருடைய சந்தோஷத்தையே அக்காலத்தில் அவள் இழந்து விடுகிறார். இரண்டாவதாக சொல்ல போனால் தன் உயிரையே தன் சிசுவாக பணி வைக்கிறார், அதாவது தன்னை பெற்றெடுக்கும் போது. மூன்றாவதாக சொல்ல போனால் தன் பிள்ளையை பெற்றெடுத்து அப்பிள்ளையை தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய ராஜாவாக வாழ வைக்கும் என்று தன் வாழ்வில் அவள் கருதி தன் வாழ்க்கையே ஓட்டுகிறார், தன் மகனுக்காகவே. இதே போன்றுதான் வாழ்க்கை முழுவதும் தன் மகனை நினைத்து உரைகிறது தான் தன் தாய். ஒரு மொழி பேசுகிறது, அதாவது என்னுடைய மாணவர்களே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னன்னா, தன் தாயே ஏழையாக வாழ்ந்தாலும் கூட தன் பெற்றெடுத்த மகனையும் ராஜா ராணியாக வாழ வைப்பதுதான் இவ்வுலகத்தில் தாய். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. சூரத்துல் ஆகாஃப்ல வருது, அதாவது 15வது ஆயத்துல. உன்னுடைய தாய்க்கு நீங்க என்ன பண்ணணும், நம்மைய புரியணும். அதாவது அவ உன்னுடைய பலவீனத்தை என்ன பண்றா, நீ உன்னுடைய வயிற்றுல தாயோடைய வயிற்றுல நீ இருக்கும்போது அவ சிரமப்படுறா, அவளை ஈற்று உலகத்தில் கொண்டு வருக்கும் போது அவ சிரமப்படுறா. ஆனா இக்காலத்துல பார்த்தா நம்ம தாயை எவ்வளவு இழிவுபடுத்துற என்பதை நம்ம பார்க்கணும். அவ்வளோ மோசமான காலகட்ட சூழ்நிலை இருக்குது.
தான் பிறந்ததிலிருந்து தான் இறப்பு வரையும் உன்னோட இருக்க தாய் தான் உனக்கு முக்கியம். ஆனால் நீ போட்டிருக்க அந்த உடையாக இருந்தாலும் சரி, நீ படிக்கின்ற இந்த கல்வி குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த தாய் தான் இக்குடும்பத்துக்கு உன்னை வரைச்சா. அவ இல்லைன்னா இவன் குடும்பத்துக்கு நீ வர முடியாது. அவ உன்னை படிக்க வைக்கிறதோ அவ தான், உனக்கு உணவு ஊட்டுறதோ அக்காலத்தில் அவ தான். ஆனால் இக்காலத்தில் ரொம்ப மனத்தரமாக நம்ம தாயை ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம கொண்டு செல்றோம். அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. அதாவது இப்போ கொஞ்சம் சொல்ல போது நான் ஒரு இதை கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு சொல்ல போனால், நான் மக்தப் மதரசாவில் படிக்கும் போது என்னுடைய உஸ்தாத்மார்கள் சொல்கிறாங்க, என்னன்னா ஒரு மனிதர் இருக்கிறாரா, அந்த மனிதர் தான் மனைவி பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா தான் தாயை விட்டுறாரு. அதாவது ரசூல்லா காலத்தில் தான் மனைவி பேச்சை கேட்டு தாயை விட்டு எங்கேயோ விலகி செல்கிறாரு. ஆனால் ரசூல்லாவுக்கு இந்த செய்தி எப்படியோ தெரிய வருது. ரசூல்லா அவங்க குடும்பத்தை அவங்க தாயிட்ட போய் பேசுகிறாங்க. உன் மகன் என்னன்னா ஏன் உன்கிட்ட பேச மாட்டான்னு கேட்கும்போது அந்த தாய் சொல்லுதான், இந்த மாதிரி நான் தான் வாழ்க்கையில் நான் தான் பெற்றெடுத்தேன், இது அவனோட கடமையில் எவ்வளோ செஞ்சேன். ஆனால் இவ்வுலகத்தில் அவன் என்ன பண்ணுறான், தான் மனைவி தான் முக்கியம், அவள் தான் பெருசுன்னு என்று விட்டு போயிட்டா என்ன, அவள் தான். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் உன்னை நான் இங்கே சொல்கிறேன், உன்னை பெற்றெடுத்தது உன் மனைவியா? இல்லை, அவள் என்ன உனக்கு தாய்க்கு பெருகு சோறு போடுறவ, அவள் இப்போ வந்தவ. அவளுக்கு முன்னாடி வந்தவர் யார்? உன்னோட தாய் தான். நிறைய அவன்கிட்ட ரசூல்லா கேட்கும் போது இப்படி சொல்கிறாங்க. சொல்லும் போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டியாவது அவன் உன்னுடைய மகனை நீங்கள் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்கும்போது தாய் சொல்கிறாங்களா, இல்லை நான் மன்னிக்க முடியாது, என் மகன் என்ன பண்ணிட்டான், தான் மனைவி தான் பெருசுன்னு போயிட்டான்ல, அப்படியே போட்டோம், எக்கன்னு கட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லா உடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, சரி மன்னிக்க மாட்டீங்கல்ல, அப்போனா மனிதன் நான் என்ன பண்ணுறேன், நெருப்பில் போட்டு எரிச்சு விட்ருமான்னு கேட்கும்போது உடனே அத்தாயோட பாசத்தை நீங்கள் பார்க்கணும். அத்தாயோட உடனே கண்ணீர் சிந்துறா. என்ன தான் இருந்தாலும் என் மகனை நான் 10 மாதம் சுமந்து 10 பிள்ளைங்கிற அந்த பாசத்தை அங்கே காட்டுறா. அப்போனா நீங்கள் பார்க்கணும், தாய்க்கு நீங்கள் எவ்வளோ கண்ணியத்தை செலுத்தணுங்கிறத நீ பார்க்கணும். இப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்லியதாக, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நான் அதிகமாக யாருக்கு பணிவிடை செய்யணுங்கிற போது உன் தாய்க்குங்கிறாங்க, 2வது கேட்கும்போது உன் தாய்க்குங்கிறாங்க, 3வது கேட்கும்போது உன் தாய்க்கிறாங்க. இதே போன்று 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தாய் தான் சொல்கிறாங்க தவிர்த்து அதன் பிறகுதான் தந்தை என்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கணும், தந்தையை விட தாய் தான் தன் வாழ்வில் சிறப்பு மூட்டவள் என்று சொல்லப்படுது ஹதீஸ்லேயே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன் தாயை சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதீர்கள். அவளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று பனி இஸ்ராயீலில் 23வது ஆயத்தில் 24வது ஆயத்தில் சொல்லப்படுது. அவருக்கு கீழ் நீங்கள் பணிந்து வாழுங்கள், அதாவது அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அவருக்கு நீங்கள் நன்றி புரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் தாய்க்கு பணிவிடை செய்யும் பாக்கியத்தையும் அவர்களுடைய பேச்சை கட்டு நடக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் அருள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.